சரிகமபா நிகழ்ச்சியில இளையராஜா அவர்கள் அபிஷேகாவிற்கு வீடியோ மூலியமா வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிக்கான கான்செப்டில் கண்டஸ்டன்ஸ் வந்து பாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் லெஜெண்ட்ஸ் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் லெஜெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிபி சாரோட சாங் இல்லாமல் இருக்காது இல்லையா? அண்ட் இந்த முறை அபிஷேக் அவர்கள் எஸ்பிபி சாரோட சாங்கை தான் எடுத்து பாடியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாடல் முடிச்சதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வீடியோ மூலிமா இளையராஜா அவர்கள் அபிஷேகாவிற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இதை பார்க்கும்போது நமக்கு ஷியோராக தெரியுது அபிஷேகா அவர்கள் எஸ்பிபி சாரோட பாட்டை தான் பாடி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஜட்ஜஸ்லாம் கமெண்ட் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக அந்த ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அதில் இளையராஜா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு கான்சர்ட்டில் எஸ்பிபி அவர்கள் இல்லாமல் முதல் முறையாக இசை நடக்குது. அவருடைய பாடல் வந்து பாடப்பட போகுது. எஸ்பிபி அவர்கள் இல்லை அப்படின்னாலுமே அவரோட ப்ரெசன்ஸை இங்கே நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட பையன் தான் அந்த பாடலை பாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சரண் அவர்கள் ரொம்பவே சூப்பராக அந்த ஒரு பாடலை பாடியிருந்தார். அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதோடு இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பாக அபிஷேகாவை பற்றியுமே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது அவரோட தம்பி கங்கை அமரன் இந்த ஒரு ஷோவில் ஜட்ஜாக இருக்கார். அண்ட் அவர் இந்த மாதிரி கிராமத்துலேருந்து படிப்படியாக வந்திருக்காங்க, இவ்வளோ தூரத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இளையராஜா சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனால தான் இளையராஜா சார் வந்து அபிஷேகாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க, உண்மையிலேயே அதற்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட பாடல்லாம் என்னோட தம்பி வந்து காட்டினாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கிராமிய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரியான ஒரு பாடலை பாடுங்க. மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு காத்திருக்கு. அதற்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக அபிஷேகாவுக்குமே தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இளையராஜா சார் எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அப்பேற்பட்டவர் வீடியோ மூலியமாக வாழ்த்து சொல்கிறாரு. அதுவும் அபிஷேகா அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இந்த ஒரு வாழ்த்து இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு சீசனில் அபிஷேகா எந்த அளவுக்கு ரைஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அபிஷேக்காக மட்டுமே இந்த ஒரு ஸ்பெஷல் ஏவி ரெடி பண்ணியிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா நீங்கள் ப்ரோமோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேகா பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ரோமோ வந்து வெளியிடுறாங்க. குறிப்பாக இந்த வீடியோவும் அப்போ தான் ப்ளே ஆகுது. ஸோ இதன் மூலயமா பார்க்கும்போது அபிஷேகாவிற்காக மட்டுமே இந்த ஒரு பிரத்யேக ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. எது எப்படியோ த லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் வாயாலேயே இப்படி ஒரு வார்த்தை வாங்குறது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த சீசனில் அபிஷேகா மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக உருவாகுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.